ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் மீட்டியோர் 650 பற்றி ஒரு ரிவ்யூ. வண்டி எடுத்த புதுசுலேயே நான் சொல்லியிருந்தேன் 6 மந்தில் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன்னு. நம்ம எடுத்தது லாஸ்ட் இயர் ஜூலை 3rd. இன்றைக்கி வந்து February 17th ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் டைட்டில் எந்த ரிவ்யூவும் கொடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தோம், ரெக்கார்டிங்ஸ் ஒர்க் அப்படின்னு. லாஸ்ட் 4 days கூட we were not in India. ஸோ நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்துட்டு சண்டே இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ கொடுக்குறேன்னா, நான் வந்து பென்லி, ஹார்லி டேவிட்சன் இப்போ கூட இருக்குது, ஃபேட் பாய், இண்டியன் அண்ட் ரோட் மாஸ்டர், இந்த 4 க்ரூசர் பைக்ஸும் நான் பாவிச்சிருக்கேன். ஸோ இந்த 4 க்ரூசர் பைக்கும் ஈக்குவலாக இது இருக்கான்னு கேட்டால் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. அது வேறு லெவல் வண்டி, 4மே வேறு லெவல் வண்டி. நான் வந்து இப்போ ரோட் மாஸ்டர், இண்டியன் அண்டு பென்லிலாம் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் பாவிச்சாச்சு. ஸோ இந்த ஹார்லி டேவிட்சன் கூட 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பாவிச்சிட்டேன். இப்போ இருக்கிற ஃபேட் பாய் வந்து வேறு வெர்ஷன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த என்ன பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ் உள்ள ஒரு வண்டினா சூப்பர் மீட்டியோர் தான். டெஃபினட்டாக சான்ஸே கிடையாது, அருமையான ஒரு வண்டி. ஏன்னா சிட்டிக்குள்ளே ரைடு பண்ண முடியாது, ரைடு போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள டிராஃபிக்கு வந்துட்டு நம்ம காலை கீழே பேலன்ஸ் பண்ணி கீரை மாற்றிட்டு கீழே வைக்கிறது, அது இது. இன்ஜின் ஹீட்டுனா உங்கள் வீட்டு ஹீட்டு எங்கள் வீட்டு ஹீட்டு கிடையாது, பயங்கர ஹீட்டு. ஆலிலேயோ பென்லிலேயோ வந்து இந்த ஹீட்டை நான் பார்க்கல, டெஃபினட்டாக பார்க்கல. ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இல்லை. இது ரேடியேட்டர் கொடுத்துருந்தாலும் கூட வந்து இதுக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் ஷார்ட்ஸோட நம்ம இந்த வண்டியை ஓட்டுறோம்னா இந்த காலம் மறந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி பயங்கர ஹீட்டு வந்துட்டு இவாப்ரேட் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஷூ, ஒரு டெனிம் போட்டு தான் இந்த வண்டியை ஓட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ஹிமாலயன் போகிறோம், ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அப்போ கூட இந்த வண்டி வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 135 mm தான் இருக்குது. அண்ட் என் ஹைட்டுக்கு நான் 6.3 இருக்கிறேன். என் ஹைட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல, காலை கீழே வைக்கலாம். குள்ளமானவங்களாம் ஓட்டுறாங்க இந்த வண்டியை. ஸோ நம்ம ஓட்டுறோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. கிளச் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்டபிள் கிளச் தான். அண்ட் அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ என்ன பிலோ 4 lakhs தானே வண்டியை, ஸோ சாரி பிலோ 5 lakhs தானே. அதனால் வந்து இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு தான், பெஸ்ட்டு பைக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குறை சொல்கிறதுக்கு வண்டியில் எதுவும் கிடையாது, நான் குறை சொல்லவும் மாட்டேன். ஆனால் ஒன்று குறை சொல்லியே தான் ஆகணும். என்னென்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜரை கொண்டு போய்ட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. ஃபோன் சார்ஜ் போடணும்னா இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. எதுக்கு இதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஏதாவது ரீசன் இருக்கலாம், டெஃபினட்டாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சிட்டிக்குள்ளே ஓட்டில் ஒரே ஒரு தடவை வந்து சர்வீஸுக்கு மட்டும் நானே எடுத்துகிட்டு போனேன். நான் பெரிய ரிஸ்க்காக இருக்கல. ஏன்னா நான் போனது வந்துட்டு அண்ணா நகர் சர்வீஸ், இது வேளச்சேரி சர்வீஸ் சென்டர், அண்ணா நகர்லேருந்து வந்தேன் நான். ஸோ ரொம்ப எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸாகவோ, ரெண்டாவது வண்டி ஓட்டும்போது பெரிய ஒரு டயர்டாக தெரியல. ஏன்னா நான் போனது ஏர்லி மார்னிங், வண்டியை கொண்டு வந்து கொடுத்தது அவங்களே கொண்டு வந்து ரிட்டன் கொடுத்துட்டாங்க, ஹோம் டெலிவரி. ஸோ எனக்கு வந்து அது வந்து பெருசாக தெரில. பட் சிட்டி ரைடு போகிறவங்கள பொறுத்தவரையில் திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட், வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு அட்வென்ச்சர் ரைடு போகிறோம்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன கீழே அடி வாங்கும், கீழே அடிபட்டாலும் கூட சென்டர் ஸ்டாண்டு தான் கீழே அந்த இது வர்றதான் அடிப்படுது, சைலன்ஸ் எதுவும் அடிப்படுற மாதிரி தெரியல. அண்டு பைக்கிட்ட ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஹெட்லைட் என்ன சொல்கிறது, எல்இடியில் இருக்குது, யூஸ்லெஸ். சும்மா ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு அப்படி போகிறதா இருந்தால் வந்து ஓகே. ஒரு இருட்டில் போகிறோம், ஒரு ஸ்னோ இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த டோட்டலாகவே
காட்டி ஓரம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெட்லைட் இருக்குது. அதனால தான் நான் ஃபாக் லைட் போட்டிருக்கேன். ஃபாக் லைட் கூட வந்து நம்ம ஆர்லிலேயே வாங்கின ஃபாக் லைட்டு தான். ஸோ அவங்க 3 years என்னமோ வாரண்டி கொடுக்குறாங்க. வாரண்டிக்காக இல்லை, பட் அது கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால அது கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு சிஎட்டில். ஓகே, அது கூட நல்லா இருக்குது. ஃபுட் பேக்ஸ் பார்த்துருக்கோம், ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபுட் பேக்ஸ் வந்து நாங்களே இது பண்ணது. அது எல்லாமே இப்போ இதில் போட்டுக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஆரியிலேயே வாங்கினது தான். ஸோ அண்ட் ஃபுட் பேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம யார் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொன்று நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சப்போஸ் என் ஒய்ஃப் வந்து உட்காரதா இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் காலில் வைக்கிறது 2 பக்கமும் இந்த மாதிரி இதுவும் வச்சுருக்கு. அண்ட் ஆயில் கேப், அது தனியாக ஆயில் கேப் வந்திருக்கு. அண்ட் இந்த இதுக்கு வந்துட்டு அது என்னவோ சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு கார்டு, அது ஃப்ரண்ட்டுக்கு வர வேண்டிய பேக்கில் போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கிறான். அண்ட் ஆங்கிள் கார்டு வந்து நம்ம பிரேக்கு போடுறோம் அந்த நேரம் வந்து நம்ம கால் இந்த சைடு வந்து, அதாவது அந்த பக்கத்தில் உள்ளது இப்படி வந்து இன்ஜினில் படாமல் இருக்கிறதுக்கு. இதை பற்றி கூட ஒரு கான்ட்ரவர்சி போச்சு லாஸ்ட் ரைடில். இதுக்கு பேர் இன்ஜின் கார்டுலாம் சொன்னாங்க. ஒருத்தன் இன்ஜின் கார்டுன்னு தெரியாமல் சொல்கிறதா இருந்தால் அது விட்டுடலாம். இன்ஜின் கார்டுன்னு தெரியாமல் சொல்கிறான். அப்படி அந்த இன்ஜின் கார்டுன்னு சொன்னவனுக்கு ஒருத்தன் வாதாடினான் பாருங்க, ஜால்ரா அடித்தான் பாருங்க, அது இதுதான் இன்ஜின் கார்டு அப்படின்னு. அதுதான் சிரிப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் இவ்வளோ பெருசுக்கு இன்ஜினுக்கு இதுக்கு இவ்வளோக்கான கார்டு வைக்கிறாங்க. சும்மா காமன் சென்ஸாக நம்மளுக்கு இருக்கணும். சும்மா காமன் நாலேஜ் இருந்தாலே போதும். இவ்வளோ பெரிய இன்ஜினுக்கு கார்டு கொண்டு இங்கே வைக்கிறாங்களா? இது வந்துட்டு ஆங்கிள் கார்டு. ஸோ நான் அன்றைக்கி நான் கூடலாம் பேசும்போது நான் ஒன்றும் சொல்லலை. நிறைய கூடம் தழும்பாதுன்னுவாங்க. நம்ம அதெல்லாம் பற்றி பேசணும் அவசியம் கிடையாது. லெட் தம் டாக் வாட் எவர் தே வாண்ட். நான் விட்டுட்டேன். அண்ட் கிராஷ் கார்டு அதுவும் ஆளிடுது. கிராஷ் கார்டுக்கு ஒரு கிராஷ் பாருங்கள், அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அதுவும் நம்ம போட்டிருக்கிறோம். அண்டு நம்ம இதுக்கு வந்துட்டு பேனிஸ்லாம் வாங்கிட்டோம். ஆலிலேயே வந்துட்டு வண்டி வாங்கி ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு பேனிஸ் நான் வாங்கிட்டேன். இட் காஸ்ட் அரவுண்ட் 24,500. வாங்கிட்டு 2 நாள்லேயே வந்து ஒருத்தன் வந்து ஸ்க்ராட்சை போட்டு விட்டான். ஸோ பெரிய ஸ்க்ராட்ச்லாம் இல்லை, நாட் விசிபிள். அதனால நான் கழட்டி வச்சுட்டு சேஃபாக இருக்கட்டும், ஒரு ஸ்டைலிஷாக எங்கே போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சேடில் பேக்ஸுக்கு வர கார்டு. சேடில் பேக்கு போட்ட பிறகு நம்ம வந்து அந்த இது வந்து என் பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து நான் பேக் வச்சு நான் ரைட் பண்ணியிருப்பேன். அந்த டயரில் போய் படக்கூடாதுங்கிறதுக்காக இது போட்டாங்க. இது தனியாக ரேட்டு. அண்டு இது வந்து இது என்னது டாப் பாக்ஸுக்கு வர கேரியர். டாப் பாக்ஸ் எல்லாம் காட்டி வீட்டில் வச்சுருக்கேன். எல்இடி ஹலோஜன் லைட்ஸ் தான் வந்தது இண்டிகேட்டர்ஸுக்கு. நான் அதெல்லாம் காட்டிட்டு எல்இடி போட்டிருக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்டு இது நம்ம நம்பர் பிளேட்டுக்கு வந்துட்டு அது சில்வராக வர மாதிரி ஒரு இதில் வந்து ஆன்லைன்லேயே தான் எடுத்தேன் நான். ஸோ இப்படியான டூரிங் சீட். இதுக்கு வந்த சீட்டு வந்து இந்த சீட்டு கிடையாது, டூரிங் சீட்டு தான் வந்தது. டூரிங் சீட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ரெஸ்ட் வரும் பாருங்கள், பேக் ரெஸ்ட் அது தனியாக வாங்கணும். அது 6,000 5,000 வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. அண்ட் இட் காஸ்ட் 12,000 என்னமோ வந்துச்சு. 12 13 சரி ஞாபகம் இல்லை. அது வாங்கி 6 months 7 months ஆயிடுச்சு இல்லையா, அதனால் எனக்கு எதுவும் அந்த அளவுக்கு ஞாபகம் கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஜெல் வார இது பாடிக்கு. நம்ம லாங் ரைடு போகும்போது வந்து நம்மளோட பாடிக்கு வந்துட்டு ஹீட் வந்து பெனிட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பேக் போன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இது இருக்குது. அண்டு சைட் மிரர் கொடுத்துருக்குறோம். அது ஆலிலேயே வாங்கிட்டோம் சைட் மிரர்ஸ். இங்கே வேறு ஒரிஜினல் சைட் மிரர் அது வேறு, இதுவும் ஒரிஜினல் தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சைடு. ஏன்னா நான் இப்போ ஏறி உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்படி ஏறி உட்காந்துட்டேன்னா இதில் வேறு மிரர்ஸ் இப்படி வருது. வந்தோடனே ஷோல்டரு கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால என்னமோ தெரில அப்படியே மறைச்சிரு. பின்னாடி வர வண்டி டோட்டலாகவே எனக்கு தெரில. ஸோ இது போட்டனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி வரும்போது வண்டி எடுத்து பார்த்துக்கலாம் 2 சைடும். ஸோ அந்த மாதிரி வைசர் அந்த ஆயில் இது எல்லாமே ஒரிஜினல் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. அண்ட் இது வந்து ஆயில் கார்டு. வேறு என்ன இந்த இது போட்டிருக்கோம், என்னது ஆண்ட்ராய்டு பாருக்கு ஒரு ரேசர் மாதிரி இது போட்டிருக்கிறோம்.
மற்றபடி வண்டியோட அழகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியர் ட்ராப், அந்த டேங்கோட இது வந்துட்டு டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டோடைய ஒரு என்னன்னு சொல்லலாம், அவங்களுடைய டாப் நாட்ச்னே சொல்லலாம். ஸோ அந்த இதனால் இது வந்து ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் ஒன்று கொடுக்குது. ஸோ நிறைய போட்டிருக்கிறோம், நிறைய கிட்டத்தட்ட ஆக்சசரிஸாக ஒரு 75,000 என்னமோ போட்டோம். சைலன்சர் கூட நம்ம வந்து ரெட் ரோஸ்டர் வாங்கிட்டோம். ரெட் ரோஸ்டர் வாங்கினா நான் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் இதில் சொன்னாங்க என்னது வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு. அதே நேரத்தில் நாம் ஒரு கிளப் வச்சுருக்குறோம், ஸோ மெட்ராஸ் மோட்டார் கிளப். இந்த கிளப்பில் வந்துட்டு நான் பிரசிடென்ட், ஃபவுண்டர் அண்ட் செக்ரட்டரி எல்லாமே நாமளாக இருக்கிறதுனால, இப்போது நம்ம ரைடு போகும்போது இந்த மாதிரி சைலன்சர் போட்டு போனால் டிராஃபிக் போலீஸால் பிடிச்சாங்க, நான் சப்போஸ் தே கொஸ்டின். ஸோ அந்த நேரம் நம்ம கொஸ்டின் பண்ண ஆன்சர் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து அடிஷனல் நம்ம எதுவும் போடக்கூடாது. ஸோ நம்ம கிளப்புக்கான எந்த டிஸ்அட்வான்டேஜும் நான் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த சைலன்சர் போடவெல்லாம் 6 மாதம் ஆயிடுச்சு, அப்படியே இருக்குது. 6-7 மாதம் ஆயிடுச்சு, அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே நான் பாருங்கள் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்ன ஆச்சு, என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து ஆரியில் வாங்கினோம், என்னென்ன ஆக்சசரிஸ் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, என்னென்ன ஆக்சசரி இதில் ஆன்லைனில் வாங்கினோம், ஆஃப்டர் மார்க்கெட் என்ன வாங்கினோம், இதெல்லாம் வந்து எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா, நான் கிளாசிக் 500 வந்துட்டு ரெட் ரோஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கும் ஓகே, டிப்புன்னு ஒரு பீட் ஒன்று கொடுக்கும். அது வந்து இந்த பீட் வரும்போது அது திரும்பி பார்க்கும்போது அது ஒரு ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த வண்டிக்கு சைலன்சர் தான். வாய்ப்பே கிடையாது. சைலன்சருக்கு வந்துட்டு வித்தியாசமான ஒரு பீட்டில் ஒன்று வருதுன்னு முன்னாடி போகிறவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த சைலன்சர் வந்து அவங்க அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அழகான ஒரு பீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த வண்டியை அவங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த சைலன்சர் பீட்டை பாருங்கள். இப்போது ஆன் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டிடுறேன்னு, மீட்டர்ஸ் பாருங்கள், அப்படி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. மீட்டர் நம்ம வண்டி எடுத்து 7 மாதம் ஆயிருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. எவ்வளோ ஓடி இருக்கு? 1967 தான் மொத்தமே ஓட்டியிருக்கிறோம். சரி, ஏன்னா வண்டி பெருசாக ஓட்டது கிடையாது. ஹிமாலயன் இருக்குது, கிளாசிக் இருக்குது, இந்த வண்டி இருக்குது, வீட்டில் 1-2 கார் இருக்குது, எல்லாம் ஆண்டோடைய கிருபை. ஸோ ஆண்டோடைய கிருபையில் இத்தனை வண்டி இருக்கனால மாறி ஸ்கூட்டர் நம்ம என்டாக் புதுசாக வாங்கின வண்டி. ஸோ பழைய வண்டி கிரேசியா எதுவுமே மறக்க முடியாது. இப்போ இருக்கிற இந்த வண்டியில் மாறி 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 ஓட்டுறதுனால எனக்கு வந்துட்டு பெருசாக இதில் வந்து ரைடுக்கு மட்டும் இந்த 3 வண்டியுமே நான் வச்சுட்டேன். கிளாசிக் அண்ட் இது ஆர்லி டேவிட்சனில் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 2 இயர்ஸாகவே பிஸ்டன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு ரிவ்யூ நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நம்ம இதில் இருக்குது. பட் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுக்குறேனே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் இருக்குது, ட்ரிப் நேவிகேஷன் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. நம்ம இது வந்து நான் சொல்லுறேன், அது சார் கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் காட்ட மாட்டேங்குது, ஒவ்வொரு இடத்த மாறி மாறி காட்டுது. ஸோ அழகாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன நான் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய சேனலில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். தான் பீட் நார்மலாக விட்டாலே தான் பீட்டு. நல்லா இருக்கா? ஸோ தான் இதில் ஒரிஜினல் பீட். அதனால் வந்து நான் எதுவுமே இதில் கையை வைக்கலை, நான் கையை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 240 kg இருக்குது. ஆர்லி டேவிட்சன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அது 340 380 ஏதோ ஒன்று. ஸோ அது வேறு லெவலு, இது வேறு லெவல். நம்ம ரோட்டுக்கு 340ங்கும் போது நான் க்ரூஸ் பண்ணிட்டேன், ஹைவேஸ்லாம் க்ரூஸ் பண்ணிட்டேன், நிறையா கொஞ்சம் ரைட்ஸ் போயிட்டு வந்துட்டேன். நான் எதிர்க்க காற்று அடிக்கும்போது அந்த காற்றுடைய என்ன சொல்கிறது எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒன்று நம்மளுக்கு இந்த இது வந்து காட் பண்ணுது,
வைசர் வந்து காட் பண்ணுது. அண்ட் இதோட வெயிட்டு நம்ம பேலன்ஸாக வண்டியை ஓட்ட வைக்குது. ஈவன் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th கியர்லேயே வண்டியை நம்ம கியரை மாற்றாமல் ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது நாட் அட்வைசபிள். கியரை சேஞ்ச் பண்ணி திரும்பி செகண்டில் இருந்தோ ஃபர்ஸ்ட்டில் இருந்தோ எடுத்துகிட்டு போகிறது தான் இன்ஜினுக்கு நல்லது. நான் சும்மா சொல்கிறேன், அவ்வளோ அழகான ஒரு இன்ஜின் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நைஸ். அண்டு வண்டிக்கு கிக்கர் கிடையாது. சப்போஸ் எங்கேயாவது பேட்டரி டவுன் ஆச்சுன்னா இது இல்லை. அதனால கொஞ்சம் நம்ம அந்த பேட்டரியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதை டாப் எண்ட் எடுக்கலான்ட்டு இருந்தேன். டாப் எண்ட் வந்து என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மாடல். அது அந்த டாப் எண்ட் மாடல் வந்து எனக்கு கிடைக்கல. அது ரெட் அண்ட் ப்ளூ, அது ரெட் அண்ட் க்ரீம் கலர் அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீம் கலர் இருந்துச்சு. நான் ரெட் அண்ட் க்ரீம் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வண்டி அவங்க தாரதுக்கு 6 மாதம் ஆகுதுன்ட்டாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு அப்போ புக் பண்ணி தான் இப்போ தான் வண்டி கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வெயிட்டிங்கில் உள்ளவங்க இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இந்த வண்டி அப்படி கிடையாது, உடனே எடுத்துட்டோம். அன்றைக்கே போனால் அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்தாச்சு. அடுத்த நாள் எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி புக் பண்ணோம்னா அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறது, பிள்ளைங்க சீட் பின்னாடி உட்காரவங்களுக்கு இன்னும் நான் பின்னாடி உட்காந்து ஓட்டல. இது வரைக்கும் நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வைஃப் தான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். வேறு யாரும் உட்கார விட்டது கிடையாது. அவங்க சொன்னது ஒன்று தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பைக்கில் போகிற மாதிரியே தெரில அப்படின்னு. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது, என்ன ஓட்டது நான் தானே. அதனால் அவங்களுக்கு தெரியாது. என்ன பின்னாடி உட்காந்து நான் தானே, முன்னாடி உட்காந்து நொக்க எல்லா வெயிட்டையும் நானே தாங்கிட்டு வாரம் போக ரோட்டில் திட்டிக்கிட்டு லெஃப்ட்டில் ரைட்டை போட்டு ரைட்டுக்கு வருவான், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டுக்கு வருவான். எல்லாத்தையும் நம்ம தான் வாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உட்காந்து அப்போ பேப்பர் வேன்னு பார்த்துட்டு வர்றது அவங்க நல்லா தான் இருக்கும். ஸோ இனியா அவங்களோட சாய்ஸ் படி, அவங்களோட இது டிசைட் படி நம்ம இந்த என்ன சொல்கிறது, இந்த சீட்டெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க உட்காந்தாச்சு, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அது அவங்க சாட்டிஸ்ஃபைட் இருந்ததை நம்ம வண்டியை ஓட்ட முடியும். இதோட நம்ம வண்டி டவுன்கிரேடாக ஆகிடும். ஸோ ரொம்ப அருமையான வண்டி தான். அண்ட் இந்த வண்டி எனக்கு அந்த வண்டி கிடைக்காதனால தான் இந்த வண்டி நான் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்குன்னு கிடையாது. இல்லை இருந்துச்சு வேறு பிளாக் கலரோ ப்ளூ கலரோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் ஒரு வண்டியை நிற்க வச்சுட்டு பார்க்கும்போது அது ஒரு த்ரோ அவுட் கிடையாது, ஒரு லுக்கு கிடையாது. வச்சுருக்காங்க, நான் நிறைய பேர் வச்சுருக்கிறத பார்த்துருக்கேன். பட் இந்தியாவிலேயே இன்னைக்கு மோஸ்ட்டாக நிறைய ரைடர்ஸ் வந்து க்ரூசர் வண்டி வாங்கினாங்கன்னா இந்த இன்டர்ஸ்டெல்லர் க்ரீனை தான் வாங்குறாங்க. ஏன்னா அதில் ஒரு கம் க்ளோஸர் இந்த இதில் லுக்கே வந்து தனியாக இருக்குது. நீங்கள் அதில் பிளாக்லேயோ அந்த மற்ற ப்ளூலேயோ உங்களுக்கு பார்க்க முடியாது. டாப் எண்டில் இருக்குது. டாப் எண்டுக்கு இதுக்கும் 15,000 என்னமோ தான் டிஃப்ரென்ஸ். இதில் பாருங்கள், டியர் ட்ராப், அந்த டிசைனிங், அந்த இன்டர்ஸ்டெல்லர் க்ரீன் வித் பிளாக் மிக்சிங், அது ஒரு த்ரோ கொடுக்குது பாருங்கள். அதோட அழகான ஒரு த்ரோ கொடுக்குது. அழகாக இருக்கா? இப்போ பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் உட்காந்துட்டேன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அதுதான் இப்படி நம்ம உட்காந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விலங்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வண்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிளாக்கில் எனக்கு எந்த ஐடியாவும் இருக்கல. பிகாஸ் கிளாசிக் 500 வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பிளாக் அது. ஸோ அதை நம்ம வந்து அது இருக்கிறனாலையும் அதே நேரத்தில் பிளாக்கு என்ன சொல்கிறது, அது வந்து என்ன நீங்கள் டிசைன் பண்ணாலும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லுக் அவுட் இருக்காது, ரொம்ப வந்து இதாக இருக்காது. ஸோ இப்படி ஒரு டுவல் கலருங்கும் போது டெஃபினட்டாக டாப் எண்டு அது எந்த ரெட் இருந்துச்சுன்னா எடுத்துருப்பேன். அது 6 மந்த் வெயிட்டிங் பீரியட்னு சொன்னனாலையும் இது ரெடியாக இருந்தனாலையும் நம்ம உடனே எடுத்துட்டோம். ஸோ கிளப்பு பார்த்தீங்கன்னா, கிளப்பில் வந்துட்டு இப்போது நம்ம மெட்ராஸ் மோட்டார் கிளப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. என் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. எல்லாம் ஃபேன்சி டீமில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது தீபக் அண்ட் மிச்சல் ஸ்டான்லி 3 பேருமே இப்போது இமாலயன் 750 650 ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டில் எது வருதோ 650 750 அந்த வந்தோடனே அந்த வண்டியை எடுத்துகிட்டு அவங்க வந்து நம்ம ராயல் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த 2 கையுமே அப்படியே திரும்ப பலம் வரும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்து நாங்கள் சின்னதுல இருந்து வந்துட்டு ஸ்கூல் டீம்னாலும் சரி, ஸ்கூலில் இருக்கிற குரூப்பில் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் விளையாண்டோம், ஒன்றா தான் வளர்ந்தோம். ஸ்கூல் டீமும் சரி, காலேஜ் டீமும் சரி, எம்ஆர்எஃப்ல கூட. அண்ட் நான் வந்து பேசிக்காக ஒரு ஏர்ஃபோர்ஸ் ரேசர். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு 30 வருஷமாக நான் ரைடு போய்கிட்டு இருக்கேன். ஸோ
எல்லாத்துலேயுமே இவங்க என் கூட இருந்திருக்காங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஷெரீஃப், இம்ரான், ரிஸ்மி, நாம தீபக், அமுதன், ரிஸ்வான், ஸ்டான்லி, டேரியஸ், மிச்சல், பபி, அமுதன், பாபு, ரேண்டால்ஃப், ஸ்டான்லி, நாங்கள் அப்படி ஒரு 11-12 பேர் இருக்கிறோம். எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்களே டிசைட் பண்ணி தான் எல்லாமே நாங்களே இது பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க இந்த கிளப்பில் இப்போ ராயல் டீமில் இல்லாதது வந்து எனக்கு வந்து ரொம்ப இது. ஏன்னா ஒரு ஒரு கான்வாய் போகும்போது அந்த கான்வாய் லீட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடையாது. இஷ்டத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு இது வந்து ரேசிங் கிளப்பு கிடையாது. ரேசிங் கிளப்பாக இருந்தாலும் நீங்கள் ரேஸ் போகலாம். அப்படி ரேஸ் போகிறதா இருந்தாலும் அது வேறு லெவல். அதுக்கான வண்டிகள் எங்ககிட்ட இருக்குது. இது வந்து நம்ம க்ரூசரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கான்வாய் மோடில் போகும்போது 70-80 சொன்ன பிறகு நம்ம 90 போனால் எங்களுக்கு போக தெரியாதா? 140-130க்கு ஹாஸ்டலில் இருக்கும்போது 210-230க்கெலாம் போனவங்க ஆள் இல்லை. நாங்கள் பேர்த்துலேருந்து சிட்னிக்கு, முலாலோவுக்கு, வேறு அட்லைட்டுக்கெல்லாம் நாங்கள் சாட்டர்டே சண்டே ரைடு போவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் வந்த நாள்லேருந்து சொல்கிறேன். வந்து ஃபேஸ்புக் வந்த நாள்லேருந்து நான் போட்ட ரைட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் வந்து 200க்கு மேலே இருக்கும் நான் போன ரைட்ஸு. அதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா இப்போ ஃபேஸ்புக் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து ரைடில் இதில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது. நான் போன ரைடில் கேவலமான ரைடெல்லாம் நிறையா இருக்குது. எக்கச்சக்கமான கேவலமான ரைடெல்லாம் இருக்குது. அந்த கேவலமான ரைடில் ஒரு ரைடுனா கேவலமான ரைடில் ஒரு ரைடு கிடையாது. இருக்கிற கேவலமான டாப் தட் ஜார்ஜியஸ் ஆனா ஒரு ரைடுனா நாங்கள் இந்த மாதம் 8ஆம் தேதி எங்கே போனோம், தடா போனது. கேவலமான ஒரு ரைடு. ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 67 இயர்ஸ். அவரை அனாதியா ரோட்டில் விட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமான ரைடு நான் வாழ்க்கையிலேயே போனது கிடையாது. நம்ம சென்னையிலே சூப்பரான கிளப் வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொஃபஷனலாக வச்சுருக்காங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, நான் அவங்க டீமில் இருந்தேன். அவங்க டீம்லேயே நான் இருந்தேன். அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் குடிக்கிறனால அந்த டீம்லேருந்து நான் வெளியே வந்தேன். மற்றபடி பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், டிசிப்ளின், ரெஸ்பெக்ட் ஆன ஒரு அருமையான ஒரு டீம் அந்த டீம். ஸோ கொஞ்சம் எனக்கு அது பிடிக்கலாதனால அவரும் ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளப்லேருந்து வெளியே வரேன் அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நல்ல கிளப் இருக்கிற இடங்கள்ல என் ஃப்ரெண்டு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேளம்பாக்கம் போலீஸில் டிராஃபிக்கில் இருக்கார், முகமது அவர் பேர். நல்ல ஒரு தம்பி. அவர் எங்கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணன், நான் ஒரு கிளப்பில் இருந்தேன். அந்த கிளப்பில் வந்து நான் கிளப்போட பேர் சொல்ல விரும்பலை. கிளப்பில் இருந்தேன். அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா அவன் இஷ்டத்துக்கு போகிறான். இதுக்கு என்ன மயிருக்கு, இப்படி தான் சொன்னேன், என்ன மயிருக்கு இப்படி ஒரு கிளப்பு தேவையில்லையா, தனியாக போகலாமே அப்படின்னு. அவள் வந்து எங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசை இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் அதை வந்து இமிடியேட்டாக நான் சொல்ல, தம்பி வந்து என் கிளப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படியான ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நான் அந்த டைமில் தான் இந்த கிளப்பை வந்து நாங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணி ஆஃப்டர் 30 இயர்ஸ் நாங்கள் திரும்ப எல்லாரும் கேதர் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் டெவலப் ஆகி என்ன மாதிரி வந்து ரைடு நாங்கள் போகிறோம். அதுக்கு பிறகு இந்த பயில உள்ளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று. ஒன்று இன்னும் 2 பேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான். அவங்கள வந்துட்டு நம்ம ஆட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க அங்கே உள்ளவங்க. ஸோ அவங்களும் வாரத்துக்கு இருக்காங்க. ஏன்னா நம்ம கிளப்பில் இருக்கிற 2 பேருமே வேற 2 கிளப்ல இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பில் வந்தாங்க. ரீசெண்டாக ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் எங்களை லாஸ்ட் வீக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆனால் நான் ஒரு கிளப்பில் இருந்த இதே தான், சேம் டயலாக் தான், ஆனால் கேரக்டர் வித்தியாசம். அவர் வேறு கேரக்டர், அவர் வேறு கேரக்டர். அது அந்த டயலாக்லாம் சேம். அது வந்து அப்படி அவங்க இஷ்டத்துக்கு போகிறான்னு பாருங்க. எனக்கு பயமாச்சு, பாதியில் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு. ஏன் நானே வந்திருக்கேன். நானும் வைஃபுமே ஒரு ரைடுக்கு போயிட்டு ஒரு கேன கூட்டத்தோட போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாரும் போயிட்டானுங்க. சரன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. வண்டி எடுத்துகிட்டு போன பிறகு நாங்களும் போயிட்டோம் பாண்டிச்சேரி போகிறதுக்கு. நாங்களும் பாதி தூரம் போயாச்சு. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோன்னா ஒரு வேறு ரூட் ஒன்று இருக்குது. அந்த ரூட்டில் எந்த வண்டியும் போகல. ஒன்று செங்கல்பட்டுக்கு போகுது, இன்னொன்று இப்படி போகுது. நாங்கள் நடுவில் நின்றுட்டு பேக் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் டீ கடை இருக்குது. டீ கடையில் போய்ட்டு நானும் ஒய்ஃபும் நின்றுட்டு அந்த பையலுக்கு கால் பண்ணுறான். அவன் எடுக்கலை. போனான் பாருங்க எங்கள் முன்னாடி. அவன் 4 பேர் ரிட்டர்ன் திரும்பி வரான். சார் வணக்கம், உங்களை எங்கே சார் போகிறாங்க, எப்படி தெரிலப்பா, எனக்கும் தெரில, தெரியாம தான் நின்றுக்கிட்டு இருக்கேன்.
அப்படின்னு கால் அடிக்கிறாங்க, எடுக்கல. நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் வண்டியை யூட்டர்ன் போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த வண்டியில் கிளாசிக் 500 நினைக்கிறேன், கிளாசிக் 500 ஹிமாலயன், அது ஏதாவது ஞாபகம் இல்லை. ஸோ அது கூட நான் வந்து நம்ம பாஸ் ஆஃபீஸ் மீடியாவில் போட்டிருக்கேன். அந்த டீம் யாருன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இது. ஸோ அதுவும் அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு இத்து போன டீமுகள்லாம் வச்சுட்டு நம்ம எல்லாரையுமே பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டீமில் இப்படி நடக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவை. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். இப்போ மிச்சலோ டேரியஸோ தீபக்கோ அந்த வண்டி எடுத்துட்டாங்கன்னா, யார் ஒருத்தவங்க எடுத்துட்டாலும் அந்த வண்டி நம்ம இது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ராயல் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா தான் என் கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நம்ம டீமை வந்துட்டு ஒரு கான்வாய் மோடுங்கும் போது அவங்க அதை லீட் பண்ணுறதுக்கோ, அதுக்கான சஜஷன்ஸ், அதுக்கான ஒப்பீனியன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த இவருக்கு வர ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பேர் ராஜகோபால். அவருக்கு வயசு 67 வயசில் ஒரு ரைடு போகிறோம்னா நம்ம என்ன செய்யணும், அவருக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக பாம்பேல இருந்து ஒரு கப்பிள்ஸ், அவங்களுக்கு 80, அந்த லேடிக்கு 80, அவருக்கு 83, லடாக் போயிட்டு வந்து பயங்கர சந்தோஷத்தை அவங்க இது போட்டிருக்காங்க. நான் ஐம் ஸ்டில் ஃபிட் குட் இன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காரு, டு ரைடு அப்படின்னு. அவருக்கு 83 வயசு, நம்ம ஆளுக்கு 67 வயசு தான். இன்னும் அவர் எவ்வளோ சாதிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ ரைடு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் ஸ்டைல், அவர் வண்டி உட்காந்து ஓட்டுற ஸ்டைல், அவர் பிராமின். ஆனால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிடுவார். அவ்வளோ ஸ்போர்ட்டியான ஒரு பயங்கரமான ஒரு பர்சன். லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் சாட்டர்டே நினைக்கிறேன், 8ஆம் தேதியா லடாக் போயிருக்கும், தடா போயிருக்கும்போது போயிட்டு வரும்போது நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோம், அவர் எங்கள் முன்னாடி வந்து வெஜ் சாப்பிட்றாரு. ஸோ பக்கா பிராமின். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஆக்களை மிஸ் பண்ணவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அட்வைஸ் நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு எனக்கு. ஒரு வாரத்துக்கு எப்படி 2 நேரம் 3 நேரம் எனக்கு கால் பண்ணிடுவார். எங்களோட நல்ல க்ளோஸாக இருப்பார். தம்பி இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க. தம்பிலாம் சொல்ல மாட்டா, சார் தான் சொல்லுவார், அண்ணன் சொல்லுவார். அதுலேயும் கூட ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த டீமை இப்படி பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க, இவங்ககிட்ட வந்து இதை கொடுங்க, இவங்ககிட்ட இதை கொடுங்க. அந்த மாதிரி நல்ல சஜஷன்ஸ் கொடுக்குற நல்ல ஒரு ஸ்பிரிட் உள்ள ஒரு மனுஷன். அவர் அம்பையான ரோட்டில் விட்டுட்டாச்சு. அவர் என்கிட்டயும் சொன்னார் தான், நானும் மறந்துட்டேன். இந்த சொல்லுவாங்கள்ல, என்னது, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு, சேருவாரோட சேர்ந்தா நாமளும் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ரைடர்ஸ் நம்ம கூட வந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த ஒரு ஆளால் எல்லாமே டைவர்ட் ஆகி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி அப்படி இப்படின்னு போய் கடைசியில் ஒரு கேவலமான ரைடு இந்த லைஃப்பில் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். கேவலத்திலையும் டேம் கேவலமான ஒரு ரைடு அது. ஸோ நான் அவர்கிட்ட சாரிலாம் கேட்டுட்டேன். அவர் பேர் மிஸ்டர் ராஜகோபாலன். அவர்கிட்ட நான் சாரிலாம் கேட்டுட்டேன். ஸோ இனி அப்படி நடக்காது. இனி அப்படி நடக்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டா எத்தனையோ பேரை தூக்கணும், இவரை தூக்க மாட்டோமா, ஈஸியாக அது நடந்துடும். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, கிளப்புங்கிறது வேறு. ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பேசணும். தெரியாத விஷயத்த வந்துட்டு லடன்னு பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நாங்கள் தூக்கிட்டோம். அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த இவனுங்க 3 பேர் உள்ளே வந்துட்டானுங்கனாலே எனக்கு போதும். 3 பேரில் ஒருத்தனுக்கு உள்ளே வந்துட்டாலே போதும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஒரு கூகுளில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டு அதில் வந்து ஒரு நெட்டோட கனெக்ட் பண்ணி, இன்னும் நாங்கள் வெப்சைட்டை டிசைன் பண்ணலை. 7 மாதம் ஆயிடுச்சு. சாரி 7 மாதம் இல்லை, 5-6 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அதுக்கான டைமே கிடையாது. ஸோ மிச்சல் உள்ளே வந்துட்டான்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது எல்லாமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஆல் மல்டி மில்லியனர்ஸ். எனக்காக தான் அவனுக்கு பைக்கே எடுத்தானுங்க அந்த டைம்லேயே, காலேஜ் டைம்லேயே, இந்த கிளப் ஆரம்பிக்கும் போது. ஒரு பந்தாவே இருக்காது, பாக்கெட் நிறைய இருக்கும். அந்த நேரம் நம்மக்கிட்ட கூகுள் பேயோ கிரெடிட் கார்டுங்கிறதோ டெபிட் கார்டுங்கிறதே பெரிய விஷயம் இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் கையில் காசு வச்சுருக்கோம் எல்லாரும், எந்த பந்தாவும் இருக்காது. பஸ்ஸில் போவோம், ஆட்டோவில் போவோம், ரிக்ஷாவில் போவோம். ஏன்னா தி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவங்ககிட்ட பந்தாவாக இருக்காது. திடீர்னு எதையா பார்த்தவொன்னா தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்குவான். ஸோ எவன் காட்டினா என்ன, எவன் பிடுங்கினா எனக்கு என்ன, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தாலும் கூட கிளப் நல்ல டீசெண்டாக நல்ல ரெப்யூட்டேஷனோடு இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு ரைடு போகிறோம்னா டிராஃபிக் போலீஸ்காரர் எங்கேயா நின்னா நம்மளை பார்த்துட்டு சல்யூட் அடிக்கணும். சார் இல்லை அருமையாக போகிறீங்க சார், எல்லாம் ஒரே கான்வென்ட் மோடில் போகிறீங்க, என்ன கிளப் சார் இது? ஓ இந்த கிளப்பா, பாராட்டுகள் சார். அவன் 4 பேர்கிட்ட சொன்னோம், நம்ம கிளப்பு பேர் வளரும். அதை விட்டுட்டு
அதே டிராஃபிக் போகிற நெகட்டிவாக பேசுகிறாங்க வச்சுக்கோங்க உள்டாவா. என்ன சார் இப்போதான் ஒருத்தர் போனார் 90 ஸ்பீடில், நீங்களா பின்னாடி வரீங்க, ஓ இப்படி தான் போவீங்களா நீங்கள்? அந்த இதை தெரியாது. 90ல் போகிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதான் சொல்கிறேன், 210 230 போனவங்களுக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீ ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தால் நீ தனியாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ அவசரம்னா நீ மட்டும் தனியாக போ, மற்றவங்களையும் கெடுக்க தேவையில்லை. மற்ற இருக்கவங்களையும் கெடுத்துக்கிட்டு மற்ற ரைடர்ஸையும் வந்துட்டு அவங்களோட ஸ்பிரிட்டையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னா எங்களுக்கு அவசியம் கிடையாது. எனக்கு தேவை ரெஸ்பெக்டாக டீசெண்டாக இருக்கணும். என்ன நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் காட்டுறதுக்கு இது கிளப்பில் ஒரு பாயிண்ட் ஒரு சென்ட் கூட இங்கே இடமே கிடையாது. இங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாம் அப்பட்டக்கர் தான் இருக்கானுங்க. அதனால் யாருமே இங்கே வந்து படம் காட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது. பொறாமங்கிறது வந்துட்டு உச்சக்கட்டத்தில் இருக்குது. நான் என்ன மயிலை வாங்கி போட்டால் உனக்கு என்ன, நான் எத்தனை பைக்கை வச்சுருந்தா உனக்கு என்ன? இப்போ என் ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தனை 2 கார் 3 கார் வச்சுருக்கேன். நானாவது 2 வச்சுருக்கிறேன். அது ஒரு கார் வந்து 6 வருஷம் ஆகுது, இன்னொரு கார் தான் 2 வருஷம் 3 வருஷம் இன்னமும் ஆகுது. ஒவ்வொருத்தனும் 3 கார் 4 கார் அதுதான் ஆடி அது இதுன்னு வச்சுருக்கிறானுங்க. நாங்கள் இன்றைக்கி அப்போது என் ஃப்ரெண்டு அடே நான் கேட்டு வண்டியை வாங்கி ஓட்டிகிட்டு போவோம். அதுதான் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. நீ அதை போட்டியா, நீ இதை போட்டியா, அது எப்படி நீ எக்ஸ்ட்ரா செலவழிச்சிருக்க முடியும்? இல்லை, உனக்காக தான் இந்த வீடியோ பார்த்துக்கோ. இவ்வளவு இந்த திரும்பவும் போடுறோம் பார், இந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டுலாம் நம்ம இது பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால் இப்போது இவங்க வந்துட்டாங்கன்னா நாளைக்கு என் பையனே வந்து இதானாலும் கூட அவங்ககிட்ட கிளப் அவன் இப்போ இன்னும் காலேஜ் எல்லாம் இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குது. காலேஜ் இப்போ தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இது பண்ணுவோம். ஸோ கிளப்பில் வந்து ஒரு 10 பேரை வச்சு கிளப்பு செய்கிறதுக்கு நான் இங்கே வரல. கிளப்பை வந்து 200 பேர் 300 பேர் நல்ல பெரிய கிளப் சென்னையில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிளப்பை சூப்பராக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அருமையாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. மெஜாரிட்டி நான் சொல்கிறேன், மெஜாரிட்டி நல்லா செய்கிறவங்க இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் வரணும். ஏன்னா அந்த மெஜாரிட்டியாக இருக்கிற செய்கிற அந்த கேப்டன்ஸ் பிரசிடென்ட்ஸ் அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால வந்து அவங்க நான் என்ன ஐடியா கேட்டாலும் எனக்கு ஒவ்வொரு ஃபோனோ இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தோ இல்லாட்டி நான் அவங்களோட இடத்துக்கு போயோ அட்வைஸ் எனக்கு கொடுக்குற அளவுக்கு தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. அதனால என்னை வந்து 10 பேரை வச்சுட்டு என்ன 10 பேர் போதும் 20 பேர் நான் தான் டிசைட் பண்ணணும். 10 பேர் 20 பேர்லாம் கிடையாது. இந்த ராஜகோபால் சொன்ன பார்த்தீங்கன்னா சீனியரு அவர் சொல்லுவார் நிறைய பேர் வரணும் சார். அந்த விஷன் நம்மளுக்கு பெருசாக இருந்தால் தான் சின்னதாக தான் நடக்கும். எனக்கு சின்னது போதும்னா நீயே எனக்கு வேண்டாங்கிற. எப்பவுமே பாசிட்டிவா பேசணும், நிறைய வரணும். நம்மளுக்கு நிறைய வரணும்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் தான் வரணும்னா 10 பேர் தான் இருப்பான். அந்த 10 பேர் 4 பேர் தான் பெர்ஃபெக்டா இருப்பான். ஸோ தட்ஸ் ஆல். காலையில் நம்ம ரைடு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப சொதப்பிக்கிட்டே இருந்தார். இன்னொரு பையன் கிட்ட சொல்லி தம்பி நீ லீட் பண்ணுப்பா. அந்த பையன் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளப்பில் வந்திருக்கான். அழகா அந்த 70-80 தாண்டவே இல்லை. அந்த பையன் பேர் சுந்தர். ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்தான். அதுக்கு பிறகு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேர்ஸ்ட் ரைடு. ஸோ நான் வெளிநாட்டில் இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் உட்காந்து இந்த இதில் யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கைத்தட்டி சிரிச்சார்கள், ஊரார் சிரிச்சார்கள் மாதிரி. அவனுக்கு சிரிச்சானுங்க, யார்டா இவன் அப்படின்னு கேட்டாங்க. யார்ரா அப்படின்னு நான் சொன்னேன், அதெல்லாம் என்ன பண்ணுறது, அடுத்த ரைடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிளப்பில் இடம். இது வந்து எங்கள் கிளப்பு. இப்போ இது என் கிளப்புன்னு கூட நான் சொல்ல முடியாது. நாங்களாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கள் அப்பா இது பண்ணி எனக்கு கொடுத்தாலும் கூட நாங்களாம் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ராண்டால்ஃப், ஸ்டான்லி, நான், தீபக், ஸ்டான்லி, இது மிச்சல், தீபக், அமுதன், ஷெரீஃப், இவங்களாங்க. ரிச்சர்டு, மெயினாக ரிச்சர்டை மறந்துட்டேன். ஆமாம் ரிச்சர்ட். ஸோ ரிச்சர்ட் இப்போ பெங்களூரில் இருக்கான். ஹி இஸ் ஓனிங் ஐடி கம்பெனி அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் கிட்டாரிஸ்ட். அவன் வந்து ப்ரொஃபஷனல் கிட்டாரிஸ்ட் வேறு. ஸோ நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக பிஸ்னஸில் இது பண்ணவங்க, ஸ்போர்ட்டியாக தான் இருப்பாங்க. என்ன பொறாமைங்கிறது வந்து நெஞ்சிலேருந்து எங்கேயுமே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி எரிவார், சைலண்டாக எரிவார், அப்படியே உள்ள கச்ச
தக 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 சிக்கு சிக்கு தா சிக்கு சிக்கு தா தக தக சிக்கு சிக்கு தா சிக்கு சிக்கு தா. நீ என்னத்துக்கு எறிகிற? உன் காசில் நான் வாங்கினேன்னா இல்லை உனக்கும் எனக்கும் முன்ன பின்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த 4-5 மாதம் தான். நீ என்ன சிக்கு சிக்கு தக சிக்கு தக தக தா சிக்கு சிக்கு தக சிக்கு தக தக தான் அப்படி எறிவார். அவரோட முகத்தை பார்க்கணும் அந்த டைமில். நான் என்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் சப்போஸ் ரைட்டு கீடுக்கு வந்தாருன்னா நான் போட்டு விட்றேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு வேற இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் வந்து, அவர் வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளிநாடுங்கிறேன் வெளியே வேற கிளப்பில் உள்ள இதெல்லாம் வந்துட்டு போஸ்ட்லாம் போட்டுருந்தா வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், கேட்கவே இல்லை. அதனால அவர் டீம்ல தூக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்தது என்னன்னா, இவர் வேற கிளப் டிஷர்ட் ஒருத்தர் போட்டு வந்திருக்கிறாரு. ஸோ நாங்கள் நோட் பண்ணிட்டோம், 2-3 பேர் நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இப்போ நாங்கள் அடுத்த தடவை அதையும் கவனிப்போம், என்ன மாதிரின்னு பார்ப்போம். தலைவர் இதே ரிப்பீட் பண்ணாருன்னா ஐ எம் வெரி sorry.com ஐ ஹவ் டு டேக் டிசிஷன். ஏன்னா எனக்கு தேவை வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடைய ஐடியாஸ் அதுதான். ஏன்னா அவங்க ஐடியா வந்து தான் எனக்கு வந்து எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து நல்ல ஸ்பிரிட் உள்ளவங்க நம்மளுக்கு ஐடியா கொடுக்கும்போது அந்த ஐடியாவோ அதால் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்பேன். அது குறிப்பாக தீபக், டேனியல், இது மிச்சல், இவங்களோட இதை வந்து நான் அடிக்கடி கேட்குற ஒரு ஆள். ஸோ பேட்சு கீழே விழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிளம்ப வேண்டியதுன்னு அர்த்தம். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸோ அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். எங்கே ரைடு போகிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் டைம் டு மூவ் பேக் ஹோம். டேக் கேர், பை பை.